Stop suffering. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் மக்களை. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து. இந்த நேரம் யார் நீங்கள் முதல் தடவையா அந்த நிகழ்ச்சி பார்க்க நேரிட்டு இருக்கிறதோ உங்களுக்காய் லிங்க் ஷேர் பண்ணப்பட்டிருந்தால் எதேச்சையா நீங்க சேனல் திருப்பும் பொழுது இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க நேரிட்டு இருந்தால் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். உறுதியாக நீங்கள் நம்பலாம், உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஆண்டவர் தாமே உங்கள் நிலைமையை பார்த்தார், உங்கள் கண்ணீரை கண்டார், உங்கள் சூழ்நிலையை பார்த்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். நிச்சயமாய் அவர் வார்த்தையை சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நண்பர்களே, இந்த துயரம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற சோதனை அல்ல. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நீங்க எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தால், நீங்கள் ஒருவேளை விசுவாசத்தினுடைய ஐக்கியத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு குடும்ப பிரச்சனையை கொடுத்து, திருமண வாழ்க்கையில ஒரு துயரத்தை கொடுத்து உங்களை சோதிப்பதில்லை. பிரச்சனையை கொடுத்து சோதிக்கிறவர் தேவன் அல்ல. கெட்டதை கொடுத்து அவர் சோதிப்பதல்ல ஒருவரை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்க கடந்து போன பாதை, கடந்து போன நபர்கள், இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இந்த இந்த நான் சொல்ல வேண்டுமானால் இந்த 11 நாளிலேயே ஒருவேளை நீங்கள் பல கெட்ட அனுபவங்களை பெற்றிருக்கலாம். சில பேர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஒருவேளை அவங்க விசுவாசத்துல இருக்கிற ஒருத்தரா சொல்லி உங்க மனசை புண்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை நீங்க அதனால எல்லோர் மீது உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம். எல்லாருமே இந்த மாதிரிதான்ற ஒரு மனப்பான்மையை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எது எப்படி ஆயினும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான், அதாவது ருசித்து பார்ப்பது என்பது முயற்சித்து பார்ப்பது, சோதித்து பார்ப்பது, செய்து பார்ப்பது. நீங்க அவரை ருசித்தால்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். எனவே உடனே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இந்த துக்கத்தை சகித்து கொண்டு எனக்கு உதவி தேவையில்லை என்று சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் துயரப்பட்டால் கர்த்தருக்கு வாய்ப்பு கொடுங்கள், அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவர் சொல்வதை விசுவாசிங்கள். கண்டிப்பாய் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இதோ இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே இந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த வாலிபருடைய வாழ்க்கை முன்பு என்ன நிலைமையில் இருந்தது? கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததனால், எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணைத்ததினால் இந்த நேரம் அவர் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்திருக்கிறாரா? வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டுகிறது? சாட்சி கூர்ந்து கவனிங்க. வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே நான் நல்லவன், ஆனால் வெளியேன்னு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலும் அதிகமாக போய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், இதோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையில் ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்தாழ நூலிலையில் அந்த விபத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த எல்லா காரியமும் சரி, வீட்லேயும் சரி, என் நண்பர் மத்தியிலையும் நான் சொன்னது என்னன்னா, இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவுல என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வர மாதிரியும்
மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்துல போய் சொல்லிட்டு இருப்பேன், என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கணுன்னுவாங்க. ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர, நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுல இருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அவங்க வந்திருந்தாங்க. வந்து இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்க இதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு. வாலிபர் குழுல இருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை, எனக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தையானது எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசிச்சேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்ற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்ற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்க போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா போகும்படியாக அநேக காரியங்கள் ஊழியம் செய்யறதிலும் சரி, தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கிறதிலும் எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போகிற இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தான் அந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி அந்த நண்பரோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்யறது கூட தீட்டுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கொண்டு போனேன். சிலர் வந்து நான் கொலை செய்யற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதா இருந்தது. பிற்பா நான் கத்துக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னன்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்ல நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்துல தொடர்ந்து நான் விசுவாசத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியேல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதுல உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் உன்னுடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமா வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, என்ன நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே பிரகாரம் என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும், தேவனுடைய மனுஷனாகவும், தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். நல்லது மக்களை, நான் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த தருணத்திலே யார் நீங்கள் இந்த சாட்சியை பார்த்தீர்களோ, கேட்டீர்களோ, புரிந்து கொண்டீர்களோ, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டியதில்லை. ஆனாலும் இன்னமும் உங்க மனசு வேதனையில் இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். இந்த சமயம் நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு நீங்கள் செய்தி அனுப்பலாம். நேரடியாய் வர விரும்பினால் நான் உங்களை மிகவும் ஊக்கப்படுத்துகிறேன். சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் நேரடியாய் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கே 1000 விளக்கில் இருக்கிற அண்ணா சாலையில் அமைந்துள்ள யூனிவர்சல் ஆலயத்துக்கு கீழே பார்க்கிறது முகவரியிலே, அல்லது நீங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் எங்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகலாம். நண்பர்களே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு விசேஷமான ஜபத்தை நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் செய்ய விரும்புகிறேன். இந்த நாள், இந்த நேரம் வியாழக்கிழமை இரவு சற்று முன்பு யூனிவர்சல் ஆலயத்திலே ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகளுக்கான கூட்டம் நடந்து முடிந்தது. அதாவது திருமணம் ஆகாத தனிமையா இருக்கிற மக்கள், திருமண வயதிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இளம் பெண்கள், இளம் ஆண்கள், அல்லது திருமணமாகி திருமண உறவுல சிக்கல்களை சந்திக்கிறவர்கள்,
அல்லது குடும்ப உறவிலே போராட்டங்களை சந்திக்கிறவர்கள், பிள்ளைகள் கீழ்ப்படியிலே, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒருத்தர் பிரிகிற நிலைமையில இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளுதல் இல்லை. இப்படிப்பட்ட குடும்ப சிக்கல்கள் அல்லது அல்லது நில சம்பந்தமான பிரச்சனை, வழக்குகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் குரோத மனப்பான்மை, இப்படிப்பட்ட குடும்ப சிக்கல்கள் இருக்கிற மக்களுக்கான ஆலோசனை கூட்டமாய் தான் வியாழக்கிழமை கூட்டம் இருக்கிறது. நீங்கள் இந்த வியாழக்கிழமை கூட்டத்தினுடைய அத்தியாவசியத்தை புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். ரட்சிப்பிற்கு அடுத்தது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் முதலாவது தேவனோடு இருக்கிற நம்முடைய ஐக்கியம், ரட்சிப்பு பிற்பாடு. அதனைத் தொடர்ந்து மற்றவர்களோடு இருக்கிற ஐக்கியம், குறிப்பாய் நமக்கு நெருங்கினவர், குடும்பம், திருமணம், அதுதான் இரண்டாவது இடத்திலே வருகிறது. ஆனால் இன்னைக்கு அநேகர் குடும்பத்தை, வாழ்க்கைய, உறவுகளை கடைசியா தான் வைக்கிறாங்க. வெறும் குடும்பத்துக்காக சேர்ப்பதிலோ, குடும்பத்துக்காக கொண்டு வருவதிலோ அதிக நேரங்களை செலவழிக்கிறாங்க. சில பேர் நாடு விட்டு நாடு சென்று உழைக்கிறார்கள், குடும்பத்தாரோட இருக்க முடியாம. ஆனால் குடும்ப உறவு தான் மிக மிக முக்கியமான ஒன்று. மக்களுக்கு தேவன் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். எனவேதான் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். ஒரு அருமையான பரிசுத்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு யோசனையில். ஆனால் இருவரும் கீழ்ப்படியாமையினாலே அதை கெடுத்தார். பிற்பாடு கர்த்தர் நோவாவின் மூலம் புது உலகத்தை உண்டாக்கி விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமினால் பரிசுத்த சந்ததியை உருவாக்கினார். கர்த்தர் ஆசீர்வாதமான குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்திலே கண்டிப்பா. ஒருவேளை என்னால முடியல நீங்க யார் சொல்வீங்களோ, நான் தனிமையா உணர்கிறேன் என்று யார் சொல்வீங்களோ, நான் சக்தியற்றவனா என்னை பார்க்கிறேன், பலவீனமாய் உணர்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்கு என்னுடைய வார்த்தை இதுதான். தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு என்று சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்கிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன், கண்டிப்பா இது உறுதிப்படுத்துறார். இருக்கிறேன், நீங்கள் எங்களோடு இணைந்தார், எங்கள் விசுவாசத்தோடு உங்கள் விசுவாசத்தை இணைத்தார். எங்கே இருவர் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், உங்களுக்காக கதவு திறக்கப்படுகிற இடம், கர்த்தருடைய பதிலை கொண்டு வருகிற இடம். நாம் இருவர் இங்கே ஜபத்திலே ஒருமனப்படலாம். கர்த்தர் பரலோகத்திலே அதை உங்களுக்காக செய்யும்படி நண்பர்களே, இதோ இவர் எங்களோடு இணைந்தார், விசுவாசத்தை இணைத்தார். இந்த குடும்ப உறவு மீட்கப்பட்டது, இந்த குடும்ப வாழ்க்கை மீட்கப்பட்டது. அழிக்கப்பட போகிற ஒரு குடும்ப நிலைமையில இருந்த இவர் வாழ்க்கை, இந்த குடும்பம் மீட்கப்பட்டது. ஒரு மனதோட செய்த ஜபம், விசுவாசத்தின் ஜபம், வார்த்தையினுடைய செயல்பாடு இந்த குடும்பத்தை மீட்டெடுத்திருக்கிறது. இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதாக இருந்தது. கெட்ட பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும். சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினைச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன். வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார், நானும் ஆணாக இருக்கேன்னு நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும். அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பேன், குடிப்பேன். நான் புகையானது குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல்
நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணா இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக வந்து நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம், குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் வந்து புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம் உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்காங்கன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கட்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறத அவளும் பார்ப்பா, அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு வந்து நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். வந்து பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா, பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போனோம், நானும் என் கணவரும். நாங்கள் வந்து அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு வந்து கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் வந்து எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு. அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். அங்கே போக முடிவெடுத்தேன். முதல்ல வந்து நான் எனக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன். என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன். அந்த சட்டையை வந்து பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினைச்சேன். என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுதும் போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளங்கிட்ட சொல்லும், ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க. எல்லா விஷயங்களுமே என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ வந்து ஒரு ஆணா இல்ல, கோபப்படுறதை நிறுத்திட்டா, சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்றதுனால நான் ஒரு படி எடுத்து வச்சு வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யு பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்திலோ என்னுடைய அப்பாவிடத்திலோ அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல. அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு.
அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காருன்னு. நான் என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போகிற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்களிடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்க வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணைலராக இருக்கிறோம். நாங்க வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளியே வரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம், ஒரு துணைலராக. இன்னைக்கு எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்குது. நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கல. கேட்குறேன், என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. நல்லது நண்பர்களே, இந்த தருணம் நான் உங்களை நிகழ்ச்சியினுடைய கடைசி தருணத்திற்காக தயார்படுத்த விரும்புகிறேன். நான் சொல்லி கொண்டு வந்ததை மறக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். ஒருவேளை முடிவினுடைய விளிம்பிலே, பிரிவினையினுடைய விளிம்பிலே நீங்கள் இருந்தால் பயப்படாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை எங்களோடு இணைங்க. இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே கண்டிப்பாய் பிதாவினால் செய்யப்படும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை துயரத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, பரிதவிப்போடு இருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். நான் யாரை வரவேற்றேன் கவனித்தீர்களா? கர்த்தர் யாரை வரவேற்கிறார்? துயரப்படுகிற நீங்கள் வாருங்கள். உங்களுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. முற்றிலும் இலவசம். நீங்கள் சுதந்திரவாதிகள். நீங்கள் தீர்மானிக்கலாம், உங்கள் சொந்த தீர்மானம். ஆனால் நீங்கள் இந்த துயரத்தோடு வரக்கூடுமானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாளை விசேஷமாய் நான் உங்களை வரவேற்கிறேன். சிறப்பாய் கூட்டம் இரவு 7 மணி காலையிலிருந்தும் கூட்டம் நடைபெறுகிறது. கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட, கதவு பூட்டப்பட்டவர்களுக்கான கதவுகள் திறக்கப்பட, எந்த வழிகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் தாமே அந்த வழியை திறக்கும்படி நாளை மாபெரும் விடுதலை கூட்டம் நடைபெறப் போகிறது. எந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் அதில் என்ன செய்ய போகிறோம் அதை குறித்த ஒரு சிறு வீடியோ பாருங்கள். சற்று நேரத்தில் நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிலே இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். பிலதெல்பியா என்கிற ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறவதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட சிறப்பு ஜெபம் மாலை 7 மணி 282 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிளை சபையிலும் நடைபெறும். நல்லது நண்பர்களே, எல்லாமே சொல்லப்பட்டது. இந்த நேரம்
இந்த பாடல் ஒலிக்கிற தருணம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லோரையும் ஒன்று சேருங்கள். கண்டிப்பாய் அவர்கள் விரும்பினால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தை முதல் வயதான பெரியோர் வரை எல்லோரும் ஒன்று சேரட்டும். இந்த குடும்ப நாளா இன்று இறப்பது நாளை சற்று முன்பு குடும்பத்துக்கான ஆசீர்வாதம், திருமணத்துக்கான ஆசீர்வாதம் அறிக்கை செய்யப்பட்டிருப்பதனாலே உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காகவும் நான் இன்று இரவு இந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்னோட உங்கள் விசுவாசத்தை அதே இடத்திலே ஒன்றிணைத்தால், இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே பிதாவினால் செய்யப்படும். அதே இடத்துல என்னோட ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜபத்தை விசுவாசத்தோடு. கண்டிப்பாய் கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே அதை நிஜமாக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக. கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியில் பதில் காலை வரும். எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை, என்றும் மாறாத உண்மையும் நீ. உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, உன் வசனத்தின்படியே நானும் மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். 2 பேர் ஒரு மனதோடு பூமியில எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஏற்றுக்கொண்டால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் செய்யப்படும் என்று சொன்னீர். என்னோடு இந்த திரையின் வழியாய் ஜபத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இந்த சென்னையினுடைய பகுதியை சேர்ந்தவரோ, தமிழ்நாட்டினுடைய பகுதியை சேர்ந்தவரோ, வெளி மாநிலத்தை சேர்ந்தவரோ, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபராக எங்கிருந்தாலும் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டால் அங்கே அதே இடத்திலே இவர் விசுவாசத்துக்கான பலனை கூடும். தகப்பனை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக இவர் எங்களோடு விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார். கண்டிப்பாய் அதுவும் சித்தத்தின்படி நல்ல காரியத்துக்கா என்பதை நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அப்படியானால் கர்த்தர் தாமே தம் கரத்தை நீட்டுவாராய் அந்த நபரை அந்த மோசமான ஒரு நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கும்படி, இந்த குடும்பத்தினுடைய விரிசலை நீக்கும்படி, இந்த விவாகரத்தை நீக்கும்படி, தனிமை உணர்ச்சியை நீக்கும்படி, இந்த நேரத்திலும் யார் துயரத்தோடு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒரு ஆறுதலை இந்த சமயத்திலே கட்டளையிடுவாராய். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த தண்ணீரை கர்த்தர் அபிஷேகிக்கும்படி கேட்கிறேன். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாரெல்லாம் பருகுவார்களோ அவர்கள் வியாதிகள் மறையட்டும், வலிகள் மறையட்டும், எல்லாவற்றுக்கும் மேல் மனசில் உள்ள காயங்கள் மறையட்டும். இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் மற்றும் அவர் நாமத்தின் மகிமைக்காய். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள் உண்டு நண்பர். மீண்டும் சொல்லுகிறேன், வாருங்கள், ஆறுதலை பெற்றுக் கொள்ளும்படி. நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.